தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முனைவர் ஐ. அரங்கராஜன் அவர்களே, அமைச்சர் உதயகுமார் அவர்களே, துணைத் தலைவர் புலவர் இரா. வரதராஜன் அவர்களே, மருத்துவர் மா. செந்தில்வேல் அவர்களே, பொருளாளர் தனேந்திரன் அவர்களே, துணை அமைச்சர்கள் மா. மாணிக்கம் அவர்களே, முனைவர் ஆ. சையத் சாகிரசன் அவர்களே, இரா. துரைமுருகன் அவர்களே, முனைவர் சு. சேலாபதி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, சார்ந்தவர்களே, நண்பர்களே, ஒவ்வொருவரும் எனக்கு பெயர் தெரியவில்லை, அதனால் பெயரை சொல்ல முடியவில்லை. அதனால்தான் பொதுவாக சான்றோர்களே என்று சான்றோர்கள் என்றால் சான்று காட்டக்கூடியவர்கள், அவர்களுக்கு தான் சான்றோர்கள். சான்றோர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு முறையும் தமிழ்ச்சங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகேரர் மக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு குவளையும் அனிச்சமும். இந்த குவளையும் அனிச்சமும் என்பது தமிழ்ச்சங்க சிவஞர்களுக்கு எந்த நூலில், திருக்குறளில் எந்த இடத்தில் வருகிறது என்று தெரியாவிட்டாலும் கூட திருக்குறளில் வருகிறது என்பது நிச்சயமாக தெரியும். இது திருக்குறளில் 4வது அதிகாரத்தில் நலம்புனை துரைத்தல் என்ற அதிகாரத்திலே இந்த குவளையும் அனிச்சமும் என்ற சொற்கள் வருகின்றன. இப்பொழுது நான் இந்த ஒரு குறளை சொல்லி அதற்கு பொருள் சொல்லாமல் இந்த ஒவ்வொரு குறளையும் காட்சிப்படுத்துகின்ற மாதிரி அதை சொல்லி அதற்கு நான் குறளை சொல்லுகிறேன். ஏனென்றால் குறள் சொல்லி அதற்கு பொருள் சொல்லுதல் நிறைய நாட்களிலே நான் பேசியிருக்கிறேன். திருக்குறள் பேரவையிலையும் அது நிறைய பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு ஒரு முன்னுரையாக சொல்லி அந்த வள்ளுவ பேராசார் எழுதிய அந்த காமத்து பாடலை நான் இணைத்து விடுகிறேன். நாம் வசிக்கின்ற பூமி இங்கிருந்து பார்த்தால் நமக்கு தெரிகின்ற ஒரே பெரிய அண்டத்திலே தெரிகின்றது நிலவு மட்டும். இந்த நிலவு 3 பெரும் சக்திகளை கொண்டது. இங்கே மண் இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது, ஆகாயம் இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணில் மண் இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது, ஆகாயம் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி இங்கே நீர் இருக்கிறது, காற்று இருக்கிறது. இதனால்தான் இங்கே உயிர் தோற்றம் உண்டாகிறது. இந்த உயிர் தோற்றம் எப்படி உண்டாகிறது? இதைத்தான் வள்ளுவ பேராசான் இப்படி சொல்லாமல் காமத்துப்பால் என்ற ஒரு பால் எழுதி 250 குறட்பாக்களை எழுதியிருக்கிறார். அதில் 2 தலைவன் தலைவி 2 பேர்களை மற்றும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அவர்களை பற்றி மட்டுமே சொல்லுகிறார். மொத்தம் 250 குறட்பாக்கள். அதில் நான் 11 குறட்பாக்களை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த 11 குறட்பாக்களும் எல்லோரும் தெரிந்த குறட்பாக்கள் தான். ஓரிரு குறட்பாக்களுக்கு சில சொற்களுக்கு பொருள் தெரியவில்லை என்றால் நான் அதற்கு பொருள் சொல்கிறேன். இப்பொழுது வள்ளுவ பேராசான் சொல்கிறார், இந்த உயிர் தோற்றத்தை பற்றி முதல்ல பார்த்துக்கணும். இங்க இந்த நீரும் காற்றும் இருந்ததனால் இங்கே உயிர் தோற்றம் உண்டாகிறது. அந்த உயிர் தோற்றம் வளர்ச்சி மிகவும் குறைவாக இருந்தது. பொதுவாக ஒரு திருச்சிராப்பள்ளியை நாம் எடுத்துக்கொள்வோம்.
இங்கே அப்பொழுது ஒரு 20 மனிதர்கள் தான் இருந்தார்கள். உலகம் முழுவதும் பார்த்தால் 1,00,000 பேர் இருந்திருப்பார்கள். இதை பார்த்த ஞானிகளும் நல்லவர்களும் பெரியவர்களும் இறைவனிடம் சென்று முறையிட்டார்கள். இறைவா, ஒரு அருமையான ஒரு பூமியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள், அருமையான வளங்களை கொடுத்திருக்கிறீர்கள், இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு நிறைய மனிதர்கள் இல்லை, மக்கள் தொகை பெருக்கம் மிகவும் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது என்று முறையிட இறைவன் அவர்களை அனுப்பிவிட்டு மன்மதன் என்கின்ற ஒருவனை படைக்கிறார். மன்மதனுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுக்கிறார். இப்பொழுது இங்கே உச்ச நீதிமன்றத்துக்கு இருப்பதை போல, தேர்தல் ஆணையத்துக்கு இருப்பதை போல, ஜனாதிபதிக்கு இருப்பதை போல முழு அதிகாரத்தை கொடுக்கிறார் அந்த மன்மதனுக்கு. மன்மதன் உடனேயே தன்னுடைய வேலையை செய்கிறான். அவன் மலரம்புகளை தொடுக்கிறான். இந்த மலரம்புகளை இரவு பகலாக தொடுத்துக் கொண்டிருக்கிறான். இப்படியே ஒரு 50 வருடங்கள் ஆகிவிடுகின்றன. மக்கள் தொகை சற்று உயர்ந்திருக்கிறது. 1,00,000 என்பது ஒரு 10 லட்சம் அளவுக்கு உயர்ந்து விட்டது. ஆனால் இந்த மதனுக்கு நம்மால் தானே இவ்வளவு உயிர் தோற்றம் உண்டாகியது, இவ்வளவு ஜனப்பெருக்கம் ஏற்பட்டது என்று எண்ணுகிறார். அவனுக்கு ஒரு தலைக்கணம் வந்து விடுகிறது. வரம் கொடுத்தவன் தலையில் கை வைப்பதைப் போல இவன் சிவபெருமானுக்கும் அந்த மலரம்புகளை தொடுக்கிறான். சிவபெருமான் இவனை அழித்து விடுகிறார். இப்பொழுது அந்த உயிர் பெருக்கத்துக்கு ஒரு தடங்கள் ஏற்படுகிறது. மீண்டும் ஞானியரும் நல்லவர்களும் சென்று இறைவனிடம் முறையிடுகிறார்கள். மதன் செய்தது தவறுதான், இருந்தாலும் அவன் இந்த மண்ணிற்கு அதிகம் அவசியம் வேண்டும் என்று சொல்ல அவர்களை அனுப்பிவிட்டு மன்மதனை நிரப்பி தருகிறார் ஈசன். மீண்டும் மன்மதன் தன்னுடைய மலரம்புகளை தொடுத்துக் கொண்டே இருக்கிறார். இன்று வரை இதற்கு 2 சாரார் வந்து பாடுவார்கள். மன்மதன் எரிந்த கட்சி ஒன்று, எரியாத கட்சி ஒன்று. அதற்கு காமன் கூத்து என்று சொல்வார்கள். நாம் இறைவனை காமேஸ்வரன் என்றும் இறைவியை காமாட்சி என்றும் அழைக்கிறோம் அல்லவா? அந்த இது இல்லை என்றால் இங்கே உயிர் தோற்றம் இல்லை. இதுவும் நிலவை போல வெறும் மண்ணாக நன்னாகத்தான் இருக்கும். உயிர் தோற்றம் என்பது இந்த மண் பெற்ற வரம். இந்த மண் பெற்ற வரம் தான். இதை நாம் பெற்ற வரமாக கொள்வோம். நீங்கள் அண்டத்தை பார்த்தால், இந்த பால்வெளியை பார்த்தால் கூட, சூரியனுடைய குடும்பத்தை பார்த்தால் கூட இந்த மண்ணை தவிர வேற எங்கேயுமே உயிர் தோற்றம் கிடையாது. நிறைய கோள்கள் இருக்கின்றன. ஆனால் உயிர் தோற்றம் உயிர் தோற்றம் மட்டும் இங்கே பெற்றது இந்த மண்ணின் பெருமை. இப்படி இருக்கின்ற பொழுது வள்ளுவ பேராசான் இதை பற்றி தான் காமத்துப்பாடி, இதை எழுதாமல் இது சம்பந்தமாக காமத்துப்பால் என்று வயதில் எழுதியிருக்கிறார். வள்ளுவ பேராசான் சொல்லுகிறார், நான் அறம் எழுதினேன், அதிலே ஓமைகளை வைத்தேன். பொருள் எழுதினேன், அதிலும் அறம் வைத்தேன், அதிலும் ஓமைகளை வைத்தேன். நான் இன்பம் எழுதினேன், அதிலும் அறம் வைத்தேன், ஓமைகளை வைத்தேன். மிகுதியாக அதிலே புனைவுகளையும் வைத்திருக்கிறேன் என்கிறார். அது 2 இளைஞர்களை பற்றி சொல்லக்கூடியது. நான் முதலிலே குறிப்பிட்டதை போல இந்த
இளைஞனுக்கு வயது 18. தலைவன் என்று வைத்துக் கொள்ளலாம். தலைவன் தலைவி என்று கூறலாம். சுலபமாக இருக்கும். ஏன்னா சங்கத்தமிழ் எல்லாம் அப்படித்தானே தலைவன் தலைவின்னு தான் சொல்றாங்க. இந்த தலைவிக்கு வயது 16, தலைவனுக்கு வயது 18. இது இன்பம் ஊற்றெடுக்கின்ற பருவம். அவர்களுக்குத்தான் தலைவன் தலைவி என்று பெயர். இப்ப திருமணம் முடிந்து குழந்தைகளை பெற்று குடும்பத்தோடு வாழ்கின்றவர்களை தலைவன் தலைவி என்று கூறவில்லை. அவர்கள் குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி ஆவார்கள். இப்பொழுது இந்த திருக்குறளை பற்றி சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். இந்த நிறைய ஒரு மாலை போல அந்த எல்லோரும் போற்றி இருக்கிறார்கள். அது திருவள்ளுவர் மாலை என்று பெயர். இப்பொழுது 2 பேரை மட்டும் குறிப்பிடலாம். புலவர் இடைக்கால அரசு கடுகை துளைத்து என கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படிங்கிற. கடுகு ரொம்ப சின்ன, அதை துளைத்து எப்படி கடலை புகட்ட முடியும்? அது போல இருக்கிறது இந்த திருக்குறள் என்று சொல்கிறார். இது ஔவையார் பார்த்தார். கடுகு ரொம்ப சிறியது, அதை பற்றி அவர் பாடிவிட்டார். இப்பொழுது நாம் அதை விட சிறியதாக தேட வேண்டும் என்று எண்ணுகிறார். உடனே அவருக்கு அணு ஞாபகம் வருகிறது. அவர் சொல்லுகிறார், அணுவை துளைத்து எழுகடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று பாடுகிறார். இந்த குரட்பாவிற்கு கவிராச பண்டிதர் அனைத்து குரல்களுக்கும் 13 வேல்யூம் எழுதியிருக்கார். ஒவ்வொன்றும் பெரிய புத்தகம். இங்கே அவங்க பேர் என்ன பேரு விழா கொண்டாடுறீங்கல்ல, மகாவித்வான் மீனாட்சிந்திரன் போலவே இருப்பார். அது போல சட்டை போட மாட்டார், இந்த விருத்தநாட்டியம் அணிந்திருப்பார். அவர் தான் ஜெகவீர பாண்டியனார். அவர் தூத்துக்குடியில் இருந்ததுனால இங்கே அவருக்கு நிறைய தெரியவில்லை. ஆனால் அவர் இந்த திருக்குறள் சம்பந்தமாக 13 வேலையும் எழுதியிருக்கிறார். அவர் எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், குறள் 2 வரியை கீழே போடுவார், மேலே 2 வரி அதுக்கு அளவடி வெண்பா என்பார். 4 வரி வந்தால் அளவடி வெண்பா, 3 வரி வந்தால் சிந்தடி வெண்பா, 2 வரி வந்தால் குறளடி வெண்பா. இதைத்தான் தொல்காப்பியர் சொல்றார். அதைத்தான் நமது திருவள்ளுவர் அதை தேர்ந்தெடுத்து இந்த 1330 குறட்பாக்களையும் எழுதுகிறார். இந்த பண்டிதர் 1330 அந்த அளவடி என்று சொன்னேன் அல்லவா, 2 வரிகள் கீழே குறள், மேலே 2 வரிகள் அந்த குறளுக்கு ஏற்ற வரிகள், அந்த குறளுக்கு சற்று விளக்கம், அதிலே ஒரு சரிதை, ஒரு கதை, இதெல்லாம் சேர்த்து ஒரு குறளுக்கு 3 பக்கம் வர்ற மாதிரி இருக்காரு. 1330 குறட்பாவுக்கு 1330 வெண்பாக்கள், 1330 கதைகள். அவர் தான் சொல்லுகிறார், திருவள்ளுவரை போற்றும் போது தேவர் செய்தருளினார், இந்த இறைவனை சொல்லுவதை போல சொல்லுகிறார். அடுத்ததாக இப்போது நாம் தலைப்புக்கு வந்துவிடலாம். குவளையும் அனிச்சம். ஒரு நீண்ட மண் சாலை, அந்த மண் சாலையில் எங்கும் மேடு பள்ளங்கள் இல்லை. மழை பெய்தால் கூட 2 பக்கமும் நீர் வடிந்தோடுகின்ற மாதிரி அமைத்திருக்கிறார்கள். இந்த மண் சாலையே அவ்வளவு உறுதியாக இருக்கிறது. அதற்கு கிளைச்சாலைகளும் இருக்கின்றன. ஒரு குறுக்கு சாலையில் இருந்து ஒரு இளைஞன் அந்த இடத்திற்கு வருகிறான். அந்த மரங்கள் பூக்கின்றன, கொடிகள் பூக்கின்றன, செடிகளும் பூக்கின்றன. இவையெல்லாம் இந்த சுதந்திரத்தை இந்த சாலை முழுவதும் பரப்பி இருக்கின்றன. அங்கே வந்த தலைவன்
அந்த இளைஞன் அந்த சுகந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இரண்டு புறமும் பார்க்கிறான். ஆனால் சற்று தூரத்தில் ஒரு பெண் வந்து கொண்டிருக்கிறாள். அங்கே வேறு யாரும் இல்லை என்பதால் அந்த பெண்ணும் இந்த தலைவனை பார்க்கிறான், தலைவனும் அந்த பெண்ணை பார்க்கிறார். இருவரும் இப்பொழுது அருகாமையில் அந்த பெண் வந்து விட்டார். அவள் எங்கோ சென்று கொண்டிருந்தவர்கள் இதை பார்க்கிறார்கள். இந்த இளைஞனை பார்த்தவுடன் அங்கே வருகிறார். அவள் இவன் நினைக்கிறான், இந்த தலைவன் இவள் என்ன தேவலோக பெண்ணா என்று எண்ணுகிறான். இதற்கு வல்லவ பேராசார் சொல்றார், ஆய்மயில் கொல்லோ அப்படிங்கிறார். அடுத்த வரி சாதாரண உரை எழுதுறவங்க மயிலோ தேவலோக பெண்ணோ மயிலோ என்று எழுதுவார்கள். ஆனால் குறட்பாவில் என்ன சொல்கிறார் என்றால், ஆய்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மயில் போல இருக்கிறாள் அந்த பெண் என்று சொல்லுகிறார். இதை இவள் பக்கத்தில் வந்து விட்டாள். அந்த பெண் தலைவனை பார்த்து கொண்டுதானே வருகிறாள். அவள் பக்கத்திலே வந்து இருக்கிறாள். இந்த தலைவனும் அவளை பார்க்கிறான், தலைவியும் பார்க்கிறாள். இது முதல் பார்வை என்பதை போல அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மனத்திலே புகுந்து கொள்கிறார்கள். இந்த இளைஞன் நினைக்கிறான், இவள் காதிலே குலை அணிந்திருக்கிறாள், கைகளிலே மலை அணிந்திருக்கிறாள். இவள் மானுட பெண்ணே தான். என் மனம் வருகி மயக்கம் கொள்கிறது, கட்டுப்பாட்டை கடந்து என்று எண்ணுகிறான். இதற்கொரு புலவர் பாடல் எழுதுகிறார். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல லஞ்சத்து நல்லம் யாம் எறும் நடுவுடைமையால் கல்வி அழகே அழகு அப்படிங்கிறார். அவர் கல்விக்காக எழுதுகிறார். நம்ம அதுல இருந்து 3 வரி எடுத்துக்கலாம். அது கல்வி, இது களவி. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகே அழகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த பெண் கற்றை குழல் சற்று நீளமாகவே தூங்குகிறது. அவள் முகத்திலே லேசாக மஞ்சள் பூசி இருக்கிறாள். அது அவளுடைய அழகுக்கு அழகு சேர்க்கிறது. அவள் அணிந்திருக்கின்ற சேலையில் இந்த மயில் படங்கள் பின்னப்பட்டிருக்கின்றன. அதான் கொடுந்தானை கோட்டழகம் என்கிறார். அப்படி இருக்கின்ற பெண் இவன் பக்கத்திலே பார்த்தவுடன் இவ்வாறு அவன் மேலே ஒரு மயக்கம் கொள்கிறான். இருவரும் பார்த்து கொள்கிறார்கள். இந்த பார்வையை பற்றி தான் திருவள்ளுவர் குறட்பாக்கல்ல ஆரம்பத்தில் எழுதிட்டு வர்றார். பார்ப்பது பார்த்தல் தான், ஒருவர் பார்த்து கொள்ளுதல். அந்த பெண் அவனை பார்த்துவிட்டு மெதுவாகத்தான் செல்ல வேண்டிய இடத்துக்கு நகர்ந்து செல்லுகிறான். இந்த தலைவன் தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறான். முதல் காட்சி முடிந்து விடுகிறது. இந்த சரியா இருக்கு. அதுக்கு அவள் போனவுடன் அவள் நினைவாகவே இருக்கிறாள். போகும்போதெல்லாம் அவள் முகம்தான் அவன் கண்ணுக்கு தெரிகிறது. இப்படியே சென்ற வீட்டுக்கு வந்து சேர்கிறான். இவன் அந்த பெண்ணை பற்றியே நினைக்கிறான். சரியாக கூட சாப்பிடுவதில்லை. அப்படியே தூங்கி போய்விடுகிறார். மறுநாள் காலையில் எழுந்தவுடன் அந்த பெண் தான் அவன் கண் முன்னாடியே இருக்கிறார். அவன் எண்ணுகிறான், என்னை அந்த பெண்ணுக்கு பிடித்து போய்விட்டது. ஏனென்றால் அவர் பார்வை அதைத்தான் சொல்லுகிறது. மறுநாளும் அந்த இடத்திற்கு அந்த பெண் வருவார் என்ற எண்ணத்தில் இவன் காலையில இருந்தவுடன் காலை உணவை முடித்துக் கொண்டு அந்த பூஞ்சோலைக்கு வருகிறான். பூஞ்சோலைக்கு வந்த பொழுது 2 புறமும் பார்க்கிறார். அவன் இந்த புறம் சென்றவன் இங்கே வந்து கொண்டிருக்கிறான். வரும்போது நேற்று வந்ததை போல
இந்த தலைவனை நோக்கியே வருகிறார். ஏனென்றால் வள்ளுவ பேராசான் இந்த காமத்துப்பாலை இரண்டாக பிரிக்கிறார். களவியல் என்றும் கற்பியல் என்றும் பிரிக்கிறார். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது களவியல். யாராவது பார்த்து விடப் போகிறார்களே என்ற அச்சம். ஆகவே இருவரும் அங்கே சந்திக்கிறார்கள். சந்திக்கின்ற பொழுது நேற்றை விட இன்றைக்கு அவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது, அணுகுமுறையும் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த தலைவன் இதை எப்படி உணர்கிறார் என்றால், வள்ளுவ பேராசான் எழுதுகிறார், இந்த இடத்தில் நோக்கினால் நோக்கதில் நோக்குதல் தாக்கணங்கு அப்படிங்கிறார். முதல் குரட்பாவில அணங்க பத்தி சொல்றாரு. அணங்கு கொள் தேவலோக பெண்ணா என்கிறார். இப்பொழுது தாக்கணங்கு என்கிறார். தாக்கணங்குனா தேவலோக பெண் தாக்கினான் போல இருந்தது. தானை கண்ட தன்னை துளைத்து அப்படின்னு எழுதுறாரு. ஒரு சேனையை கொண்டு ஒரு இன்ப சேனையை கொண்டு ஒரு தேவலோக பெண்ணிடத்தில் இவனை தாக்கினால் போல இருந்ததால், அதாவது அவ்வளவு தூரம் அந்த இன்பத்தை இவன் அனுபவிக்கிறான் என்பதுதான் அதன் பொருள். பிறகு இருவரும் பெறுகின்ற பொழுது அவள் சமிக்கை செய்துவிட்டு செல்கிறார். நான் 2 நாள் கழித்து சந்திப்போம் என்று சொன்னவுடன் தலைவி செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்கிறார். தலைவன் வீட்டுக்கு வந்து விடுகிறார். 2 நாட்கள் இவர்களும் முடிந்தது. அடுத்தது 2 நாள் கழித்து அந்த பெண் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே, சரி 2 நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றாலும் இவனால் அவளை மறக்க முடியவில்லை. இவன் தன் வீட்டுக்கு செல்கிறான். சரியான தூக்கமில்லை, சரியாக உணவருந்துவதில்லை. தாய் தந்தையை சொன்னால் கூட ஏதோ பெயருக்கு சாப்பிடுகிறானே தவிர இவர் நினைவெல்லாம் அந்த பெண்ணின் மேலே இருக்கிறது. இவன் முதல் நாள் எண்ணுகிறான், நான் எவனை பார்த்ததில்லை, பிறர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்று நான் அறிந்து கொண்டேன், அதாவது நேற்று நான் அறிந்து கொண்டேன், இவனை பார்த்தவுடன் எனக்கு என்ன ஒரு எண்ணம் வருகிறது என்றால், வள்ளுவ பேராசான் தான் எழுதுகிறார், பண்டறியேன் நான் முன்பு பார்த்ததில்லை கூற்றென்பதனை. கூற்றுனா யமன் என்று தெரியும். இனி அறிந்தேன் பெண்தகையால் பேரவர் கட்டு அப்படிங்கிறார். பெண்தகை என்ற பெண்களுக்குரிய குணங்கள், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அடுத்த வார்த்தை பாருங்க, பெண்தகையால் பேரமர் கட்டு. அமர்னா போர். இவள் இதுபோல பெண்களுக்குரிய குணங்களிடம் கட்டுக்கோப்பாக இருக்கிறார். இப்பொழுது இவருடைய பார்வை ஏதோ என்னை போர் செய்வதை போல இருக்கிறது என்று எழுதுகிறார் வள்ளுவ பேராசான். மீண்டும் குரலை சொல்கிறேன், பண்டறியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன் பெண்தகையால் பேரவர் கட்டு. இப்படி பலவாறாக எண்ணிக்கொண்டிருக்கிறான் தலைவன். ஒரு நாள் முடிந்தது. மறுநாள் எழுந்தவுடன் இவனுக்கு அதே முகம்தான் இவன் கண்ணுக்கு முன்னாலே தெரிகிறது. இன்று இவனுக்கு கொஞ்சம் தளர்ச்சி வந்து விட்டது. இன்னொரு நாளும் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. 2 நாள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாளே அந்த பெண் என்று சற்று துவண்டு போகிறான். அந்த நாளும் முடிகிறது. 2 நாளும் முடிந்து இன்று அவன் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறாளே, அங்கே செல்வோம் என்று
இந்த தலைவன் அங்கே செல்லுகிறான். செல்லும் போது இவன் கொஞ்சம் வாடி இருக்கிறான், ஒரு நோயுற்றவன் மேலே இருக்கிறான். 2 நாள் அந்த பெண்ணை பார்க்காததன் விளைவு இப்படி இருக்கிறான். இதைத்தான் காதல் நோய் என்று சொல்வார்கள். இந்த காதல் நோய் பெற்ற இவன் துவண்டு போய் செல்கின்றான். அங்கே அவள் முகத்தை பார்க்கிறான். அங்கு வந்திருக்கிறாள். இவளுக்கு தலைவனுக்கு முன்னே அந்த தலைவி அங்கே வந்து விட்டாள். இப்படி தலைவியை சந்திக்கிறான். ஆனால் இவள் கண்களையும் முகத்தையும் அந்த தோற்றத்தையும் பார்த்தவுடன் அந்த நோய் விலகி விடுகிறது. அவர் முதல் போல சுறுசுறுப்பாக ஆகிவிடுகிறார். இதற்கு வள்ளுவ பேராசான் எழுதுகிறார், இரு நோக்கு இவள் கண்ணுட. இந்த பெண்ணுக்கு 2 நோக்கு இருக்கு. ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து அப்படிங்கிறது. இவள் பார்த்தால் ஒரு காதல் நோய் வந்து விடுகிறது. இவள் மறுநாள் அடுத்த நாள வந்து பார்த்தால் அந்த நோய் விலகி விடுகிறது என்கிறார். இரு நோக்கு இவள் உண்கண்ணுட. உண்கண்ண மைதீட்டிய கண். இரு நோக்கு இவள் உண்கண்ணுட. ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து என்கிறார். இப்பொழுது இருவரும் அவரது வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். மறுநாள் சந்திப்பதற்காக சொல்லிவிட்டு இருவரும் செல்கிறார்கள். மறுநாளும் சந்திக்கிறார்கள். இப்படி 3 நாள் இவர்கள் பழகி ஆகிவிட்டது. அங்கே சந்தித்தவுடன் இந்த தலைவன் நினைக்கிறார், அந்த மலர் சோலைக்குள்ளே போகலாம். வெளியே இருந்து எத்தனை நாள் தான் சந்திப்பது சாலையின் ஓரத்தில், பிறர் பார்ப்பார்களே என்ற எண்ணம். இது தெரியாமல் செய்கின்ற செயல் அல்லவா? இவன் சென்றதும் இந்த பெண் அவன் பின்னாலே செல்கிறான். அந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் பார்வையும் சரி மனதையும் சரி பரிமாறிக்கொள்கிறார்கள். அவள் அங்கே இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றன. அங்கே ஒரு இருக்கையில் அமர்கிறான் தலைவன். இந்த தலைவியையும் அமரச் சொல்கிறார். ஆனால் அவள் மறுக்கிறார். தலையை குனிந்தபடி நிற்கிறார். மீண்டும் அழைக்கிறார். ஆனால் அவள் வரவில்லை. அவள் இவளையே கடைக்கண்ணால் பார்த்து கொண்டு தலையை குனிந்து கொண்டு தரையை கீறிக்கொண்டிருக்கிறாள் பெருவிரலாலே. இப்பொழுதுதான் அவளுக்கு தன்னுள் இருக்கும் நாணத்தை காட்டுகிறாள். இவர் தலைவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. 2 முறை அழைத்தும் இவர் வரவில்லையே என்று வலது பக்கம் பார்க்கிறான், இடது பக்கம் பார்க்கிறான். ஆனால் இவள் தலையை நிமிர்வதாக தெரியவில்லை. இவன் வானத்தை பார்க்கிறான். கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்த தலைவி அப்பொழுதுதான் இவனை நேரடியாக பார்க்கிறார். இதற்கு கவியரசர் ஒரு பாடல் எழுதுகிறார். இந்த குறட்பாவுக்கு, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே என்று எழுதுகிறார். அது ஒரு திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பாடல். இந்த குறட்பாவை எடுத்துக்கொண்டு அந்த 2 வரிகளை போடுகிறார். வள்ளுவ பேராசான் சொல்றார், யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்று எழுதுகிறார். இந்த நகுதல் என்பது என்ன என்றால் உதடு பெரியாமல் சிரிப்பது. இதை வேறொரு குறட்பாவில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் வள்ளுவ பேராசான். அது இன்னும் நெடுந்தூரம் போக வேண்டும். இங்கே நான் எடுத்துக்கொண்டது ஒரு 11 குறட்பாக்கள் தான். இப்பொழுது அடுத்த குறட்பாவுக்கு பார்க்கும் பொழுது, அடுத்த குறட்பாவில் இவர்கள் வள்ளுவ பேராசான் சொல்வதை பார்த்தால், இப்பொழுது
இருவரும் அந்த சோலைக்குள்ளே செல்கிறார்கள். இருக்கையிலிருந்து எடுத்து இன்னும் சோலைக்கு உள்ளே செல்கிறார்கள். உள்ளே ஒரு கூடாரம் இருக்கிறது. அது மூங்கில் தட்டியால் அடைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இதுக்குள்ளே சென்றால் யாரும் நம்மை பார்க்க மாட்டார்கள் என்று அதற்குள்ளே செல்கிறார்கள். இருவரும் சென்றவுடன் இவர்கள் 3 நாள் பழக்கமாகி இந்த இவர்கள் இணைவதற்கு ஏற்ற அந்த பழக்கத்தை உண்டாக்கி விட்டதனால் இருவரும் நெருக்கமாக பழகுகிறார்கள், நெருங்கி இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு இனிமையாக இருக்கிறது. இந்த இனிமையை இதை ரொம்ப விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. இதை வள்ளுவ பேராசார் சொல்றாரு. இது இந்த இனிமை, இந்த தலைவனும் தலைவியும் அடைகின்ற அந்த இன்பத்தை பற்றி சொல்லுகின்ற போது வள்ளுவ பேராசார் சொல்றார், தாம் வீழ்வார் மென்தோல் துயரின் இனிதுகொள் இனிமையானதா? எதை இனிமையானதா என்று கேட்கிறார். தாம் வீழ்வார், ஒரு மனத்தில் ஒருத்தர் பழகிறதுல சொல்றார். வீழ்வார் அப்படின்னா ஒருத்தர் நெருங்கி விட்டார்கள், ஒரு மனத்திலே ஒருவர் புகுந்து விட்டார்கள் என்றுதான் அதற்கு பொருள். இந்த அநேக இடங்களில் இந்த வீழ்வார் என்று சொல்லி வள்ளுவ பேராசான் பயன்படுத்துகிறார். தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிதுகொள், இதை விட இனிமையானது ஏதாவது இருக்கிறதா? இங்க ஒரு ஆச்சரியக்குரிய பாட்டால்தான் இது புரியும் என்று கேட்டுவிட்டு சொல்லுகிறார், இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு. தாமரை கண்ணான் என்றால் திருமால். திருமால் இருக்கிற இடம் சொர்க்கம். இந்த சொர்க்கத்திற்கு சென்றால் நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். அங்கே காமதேனு இருக்கிறது, கற்பகத்தனை இருக்கிறது. அவர் கேட்பதையெல்லாம் அது கொடுக்கும். அதனால்தான் சில பேர் சொர்க்கத்தை நாடுகிறார்கள். சொர்க்கத்தை நாடுகிறார்கள் என்றால் அது பொதுவாக சொல்லுது. சொர்க்கவாசலுக்கு திறக்கன்னு சொர்க்கவாசல் போய் திறப்பாங்க, திறந்தவொடனே சொர்க்கவாசல் போவாங்க, திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த சொர்க்கத்தில் போனால் திரும்ப முடியாது. அது உள்ளே சென்றால் இன்னும் வேறு சில இன்பங்கள், சௌகரியங்கள் என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் கிடைக்கும். அதனால் சொர்க்கத்தை பற்றி வள்ளுவ பேராசான் இங்கே குறிப்பிடுகிறார். எப்படி குறிப்பிடுகிறார்? இனிதுகொள், இதைவிட இணையதா அந்த சொர்க்கம்? இதிலிருந்து என்ன தெரிகிறது? சொர்க்கம் என்பது பொய். இந்த மண்ணின் மீது காண்கின்ற இன்பம் தான் மெய். அது எந்த இன்பமாக இருந்தாலும் சரி. அதற்கு ஆசான் சொல்றார், தாம் வீழ்வார் மென்தோல் துயிரின். இந்த மென்தோல்னு சொல்றாரு, இந்த பெண்களுக்கு மூங்கிலால் செய்யப்பட்ட தோள்கள் என்பார்கள், ஆண்களுக்கு தேக்கு மரத்தாலே செய்த தோள்கள் என்பார்கள். இவர்கள் ஒன்றாக இணைந்த பின்பு தலைவன் தலைவியின் தோளிலே தூங்குவதை போல சாய்ந்திருக்கிறார். சற்று நேரம் அது ஒரு பாவனை தான். அதில் ஒரு சுகம் கிடைக்கிறது அவர்களுக்கு. தலைவன் தோளிலே படுத்து தூங்குவதை போல பாவனை செய்கிறார். இருவரும் அந்த சுகத்தை பலவிதமாக அனுபவிக்கிறார்கள். இதைத்தான் சொல்லுகிறார், இது சொர்க்கத்தை விட இங்கே கிடைக்கின்ற இன்பம்தான் இது பெரியது என்று. இதை கவிராச பண்டிதர் சொல்றார், இந்த சிற்றின்பம் பேரின்பத்திலும் விட இனிது அப்படிங்கிறார். இப்பொழுது அடுத்த நாளும் வருகிறது. அவர் தலைவரின் தலைவியும் இதுதான் பாதுகாப்பான இடம்,
என்று மீண்டும் இருவரும் அங்கே சந்திக்கிறார்கள். ஏனென்றால் காலையில எல்லோரும் அந்த ஊரில் உள்ளவர்கள், பக்கத்து ஊரில் உள்ளவர்கள் வேலைக்கு சென்று விடுவார்கள். மாலை தான் வருவார்கள். அந்த பூஞ்சோலைக்கு வருவதென்றால் மாலையில் வருவார்கள். அந்த கூடத்திலே வந்தால் விடுமுறை நாட்களில் ஏதாவது சோலையை சுற்றி பார்த்து விட்டு அமர்ந்திருப்பது, ஏதாவது கொண்டு வந்ததை உண்பது, இதற்காக அந்த சாலையை இந்த கூடத்தை அமைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் காலை நேரத்திலே சென்று விடுகிறார்கள். ஆகவே இவர்களை யாரும் பார்க்க வாய்ப்பில்லை என்று இவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் இவர்களை யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை முதலிலே இருந்து கவனிக்கிறார்கள். இப்பொழுது இந்த தலைவன் எண்ணுகிறான், நாங்கள் ஒரு முறை காஷ்மீரத்துக்கு சுற்றுலா சென்றிருந்தோம். ஒரு 6-7 வருடத்துக்கு முன்னால். அங்கே ஒரு 6 நாள் சுற்றுலா. அந்த சுற்றுலாவிலே முதலில் அந்த கார்டன் இருக்கு பெருசா, இங்கே முகல் கார்டன் சொல்லி பழைய காலத்திலிருந்தே அது இருக்கு. அதெல்லாம் பார்த்து விட்டு இரவில் தங்குவதற்காக நாங்கள் எங்களுடைய அறைக்கு வருகிறோம். அங்கே அந்த ரிசார்ட் எல்லாம் எப்படி கட்டுவார்கள் என்றால், எல்லா ரிசார்ட்டும் சரி, எல்லா நாடுகளையும் கொஞ்சம் தள்ளி தான் கட்டியிருப்பார்கள். ஊருக்குள்ள எல்லாம் ரிசார்ட் கட்ட முடியாது. ஏனென்றால் ஒரு குழுவில் 20 பேர் 25 பேர் இருப்பாங்க. 4 குழுக்கள் வந்தால் அவ்வளோ பேருக்கு இடம் வேறும் இல்லையா? அது காஷ்மீரத்தில் நம்ம கண்ணுக்கு தெரிந்தது. வேறு ஐரோப்பாவில் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. எல்லாம் ஒன்று சேர்ந்தார் போல இருக்கும். அங்கே நாங்கள் இரவு உணவை முடித்துவிட்டு தூரத்தை பார்க்கிறோம். அங்கே ஏதும் மரங்கள் எல்லாம் சுற்றி வர இருக்கின்றன. அங்கே மரங்கள் இல்லை. அங்கே சில பேர் சேர்ந்து தீ மூட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன் தீ மூட்டுகிறார்கள்? காஷ்மீரத்திலே குளிர். இந்த குளிர் காய்வதற்காக அந்த நெருப்பை மூட்டுகிறார்கள். நெருப்பை மூட்டும் போது இவர்கள் ஒன்றி இருக்கிறார்கள் இந்த குளிர் காய்வதற்கு. சிலர் அந்த குச்சிகளும் சருகுகளையும் போடுகிறார்கள். போட்டவுடன் தீ பற்றி எரிகிறது. எல்லோரும் விலகி கொண்டு வட்டமாக அமர்ந்து கொள்கிறார்கள். உள்ள முன்னால் சென்றால் சுடும், பின்னால சென்றால் குளிரும், பனிக்குளிர். ஆகவே அளவோடு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த காட்சியை வள்ளுவ பேராசான் வேறு விதமாக விளக்குகிறார். இந்த தலைவன் சொல்வதை போலதான் வருது. வள்ளுவ பேராசான் சொன்னார் என்ன, தலைவன் சொன்னார் என்ன, குறட்பாக்கள் பெரும்பாலும் அப்படித்தான் வருகின்றன. இவன் நெருங்கினால் சுடுகிறார், விலகினால் குளிர்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தீ இயற்கைக்கு முரண்பாடாக அல்லவா இருக்கிறது. இந்த தீயை இந்த பெண் எங்கு பெற்றாள் என்று இவன் ஆய்வு செய்வதை போல இவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். இயற்கை தீ நெருங்கினால் சுடும், விலகினால் குளிர். இந்த பெண் நெருங்கினால் குளிர்கிறார், விலகினால் சுடுகிறார். இதற்கு ஆசான் எழுதுகிறார், நீங்கின் தெருவும், தெருவும்னா சுடும், நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன் என்னும், தன்னா குளிர்ச்சி, நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன் என்னும் தீ யாங்கு பெற்றால் இவன். இந்த கேள்வியை பாருங்க, எவ்வளவு அற்புதமாக இருக்காரு பாருங்க. அது இந்த தீயை இவள் எங்கு பெற்றாள் என்று. இது காமத்தீ என்பதனால் இயற்கைக்கு மாறாக இருக்கிறது என்று எழுதுகிறார்கள் உரையாசிரியர். இது காமத்தீ என்பதால் இயற்கை நெருப்புக்கு மாறாக இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். அப்புறம் அங்கே இவர்கள் தங்கி விடுகிறார்கள். இவர்கள் வீட்டுக்கு போக மனம் வரவில்லை. இப்பொழுது இந்த இருவரை பற்றியும் வள்ளுவ பேராசான் ஒரு குறள் சொல்லுகிறார். இருவரும் ஒரு 2 மணி நேரம் கழித்து என்று வைத்துக் கொள்ளலாம். இவர்கள் தான் காலையில வந்து விடுகிறார்கள்.
இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து கொள்கிறார்கள். அதற்கு ஆசான் எழுதுகிறார், வீழும் இருவர்க்கு இனிது வழியிடை போலப்படா முயக்கு என்றால், காற்று உள்நுழைந்து செல்லா வண்ணம் இவர்கள் இறுக்கமாக கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது அந்த 16 வயது 18 வயது உள்ளவர்களுக்கு தான் அது தெரியும். நான் அதான் முதலிலே குறிப்பிட்டேன், இந்த வயது இன்பம் ஊற்றெடுக்கின்ற பருவம் என்று. இது வள்ளுவ பேராசன் என்ன சொல்றார் அப்படின்னா, வீழும் இருவருக்கு இனிதே இனிமைதான் வழியிடை, வழினா காற்று, வழியிடை போலப்படா முயக்கு. போலப்படுதல்னா பிளத்தல், விலகுதல். ஒன்றை பிளந்தால் எப்படி இருக்கும், இடைவெளி இருக்கும் அல்லவா? இது அப்படி இல்லாமல் போலப்படா முயக்குங்கிறார். முயக்குங்கிற வார்த்தை வந்தாலே எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், அதை விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காற்று உட்புகா வண்ணம் வழியிடை போலப்படா முயக்கு என்கிறார் ஆசான். இப்பொழுது இவர்கள் அதிக நேரம் தங்கிவிட்டதாலே சிலர் பார்த்து விட்டார்கள் என்று சொன்னார் அல்லவா? அவர்கள் சந்திப்பை முதலிலே கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் இவர்களை பார்த்தது இவர்கள் மெதுவாக அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள். இவர்கள் அவர்கள் வீட்டிலே சொல்லி, பெண் வீட்டாரிலும் சொல்லி, என் தலைவன் வீட்டிலும் சொல்லி இவர்கள் இது மாதிரி சந்திக்கிறார்கள் என சொல்ல, இரு வீட்டாருமாக சேர்ந்து, அங்கே ஊரில் உள்ளவர்கள் சேர்ந்து இவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்து விடுகிறார்கள். திருமணம் என்றால் இன்று இருப்பதை போடல்ல, ஏதோ 4 பேர் சொன்னால் அதை கேட்பார்கள். அந்த காலத்தில் என்னால் ஓலையில ஏதாவது குறிப்பெழுதிக் கொள்வார்கள். அந்த நிலைதான் அன்று இருந்திருக்கிறது. நெடுங்காலம் வரை அதுதான் இருந்தது, இந்த ஓலையில எழுதுவது. இப்பொழுது இதுவரை இப்ப களவியல் முடிந்தது என்னை பொறுத்தவரை. அடுத்து வருவது கற்பியல். ஏனென்றால் இவர்களுக்கு திருமணம் முடிந்தது, தனியாக இவர்களுக்கு ஒரு அறை ஒதுக்கப்பட்டது, இருவரும் அங்கே தங்கிக் கொள்கிறார்கள். காலையிலே எழுந்ததும் அதற்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இரவில் நடந்ததை பற்றி சொல்லும் போது ஒரு வார்த்தையை போடுகிறார் கவிராச பண்டிதர். அந்த வார்த்தையை நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை. இவர்கள் இருவரும் இரவில் மகிழ்ந்திருந்த பின்னர் தலைவன் காலையில எழுந்து நடந்து செல்கிறார். நாம் வாக்கிங் செல்வதை போல. இவன் செல்லும் இடங்களில் அனிச்ச மரங்களும் அசோக மரங்களும் இருக்கின்றன. இவன் அனிச்ச மரத்தை அண்ணாந்து பார்க்கிறான். அங்கே மலர்கள் பூத்து குலுங்குகின்றன, தரையிலையும் மலர்கள் கொட்டி கிடக்கின்றன. இந்த தலைவன் குனிந்து ஒரு மலரை எடுத்து முகர்ந்து பார்க்கிறான். அது வாடி விடுகிறது. காரணம் அதனுடைய தன்மை. அது விரலாலையை தேய்த்து பார்க்கிறான். லேசாக அது மென்மையாக இருக்கிறது. இவன் அனிச்ச மலரை பார்த்து கேட்கிறான், அனிச்ச மலரே, நீ மென்மையாக இருக்கிறாய், நீ வாழ்வாயாக. வள்ளுவ பேராசார தான் சொல்றார், நன்னீரை வாழி அனிச்சமே என்று. நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் என்று எழுதுகிறார் வள்ளுவ பேராசார். நீ மென்மையாக இருக்கலாம், நான் உன்னை வாழ்த்துகிறேன். ஆனால் உன்னை விட மென்மையானவள் யாம் வீழ்பவள்ங்கிறார். அதாவது என்னுடைய தலைவி அப்படிங்கிறார். இது காலையில் இந்த மயக்கத்தில் எழுந்து வந்ததுனால், இந்த காதல் மயக்கத்தில் இந்த பூவை பார்த்து இவ்வாறு பேசுகிறான் தலைவன். அதை அவன் வீட்டுக்கு சென்று விடுகிறான். மறுநாள் காலையில் எழுந்தவுடன் தான்
இவன் வேறொரு பாதையிலே செல்கிறான். அங்கே வாவிகளும் நீர்நிலைகளும் இருக்கின்றன. அந்த நீர்நிலைகளில் குவளை மலர்கள் பூத்திருக்கின்றன. அவை வானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றன. குவளை மலரை பார்த்தால் நம்ம கண்களை போல தெரியும். குவளை என்பது நமது தமிழர்களுக்கு பழமையான சொல். இந்த தண்ணீர் மொண்டு கைகளை ஊற்றுவார்கள். அந்த செட்டிநாட்டு பழக்கத்தில் அதெல்லாம் இருக்கும். எல்லாரையும் கைகளை விட மாட்டாங்க. இந்த குவளையிலே தண்ணீர் மொண்டு ஊற்றுவார்கள். அதற்கு பேர் குவளை என்று பெயர். அதை கீவாஜா சொல்றாரு. அத தண்ணீரில் குவளை, இங்கே குவளையில் தண்ணீர் அப்படின்றார். இப்பொழுது இவன் எண்ணுகிறான், குவளை மலர்களே, நீங்கள் வானத்தை நோக்கி பார்க்கின்றீர்கள். என் தலைவியின் கண்களை பார்த்தால் நீங்கள் தலை கவிழ்ந்து இந்த மண்ணை நோக்குவீர்கள் என்று சொல்லுகிறார். வள்ளுவ பேராசான் எழுதுகிறார், காணீர் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மாநிலை கண் ஒவ்வேம் என்று. நான் அவருடைய கண்களுக்கு நான் ஒத்துப்போக மாட்டேன், நான் ஒப்பாக மாட்டேன் என்று சொல்வதை போல இந்த மலர் சொல்வதாக, இந்த கோளை மலர் சொல்வதாக இவன் தலைவன் நினைக்கின்றான். அடுத்த குரட்பா, அடுத்த குரட்பா அந்த அனிச்சப்பூவுக்கு ஒரு முக்கியமான குரட்பா. அது அந்த அதிகாரத்திலே அனிச்சப்பூவை பற்றி 3 குரட்பாவில் எழுதுகிறார் பேராசார். நலம் புனைந்து உரைத்தல், இன்பத்துப்பாடலே 4வது அதிகாரம். இவன் மறுநாளும் எழுந்து தன் தலைவியிடம் சொல்லிவிட்டு, இன்று நான் தாமதமாக வர வேண்டியிருக்கும், ஒரு வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு செல்கிறான். சொன்னவன் அந்த காலை உணவு நேரத்திற்கு ஒரு 8:30 மணிக்கு வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு உள்ளே நுழைந்தவுடன் இவன் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைகின்றான். ஏனென்றால் இந்த தலைவி அனிச்ச மலரை தலை நிறைய அணிந்திருக்கிறாள். அனிச்ச மலரின் காம்புகள் நீளமாக இருக்கும். இவள் காம்புகள் இல்லாமல் அணிந்தாளாள். அதுவும் கொத்து கொத்தாக பறித்து அணிந்திருப்பாள் போல தெரிகிறது. தலை நிறைய பூ இருந்ததாம். ஒரு கூடை நிறைய பூவை தலையில் சுமந்திருப்பாராம் என்ற பாடல் இருக்கு இல்லையா, அது போல தலையிலே பூ வைத்திருக்கிறார். ஏதோ அவளுக்கு ஒரு ஆசை. தலைவன் பார்த்துவிட்டு அவன் கீழே பார்க்கிறான். கீழே இடையை பார்க்கிறான். இடை மிகவும் சிறிதாக இருக்கிறது. தலையில பூக்கள் நிறைய இருக்கின்றன. அந்த பூவை இந்த இடை தாங்குமா என்று எண்ணுகிறான். இதற்கு வள்ளுவ பேராசான் எழுதுகிறார், அனிச்ச பூ கால்களையால் பெய்தார், நுசுப்பிற்கு நல்ல படாமரை அப்படிங்கிறார். ஆரம்பத்தில் படிக்கும்போது சிறு வயதுலாம் இந்த நல்ல படாமரை அப்படின்னா நல்லா தானே சொல்றாரு, நல்ல படாமரைன்னு தானே சொல்றாரு. இப்ப அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மணப்பறை பிணப்பறை 2 தான். அந்த இவருக்கு மணப்பறை தானே என்ன சொல்லுகிறார், நுசுப்பிற்கு நல்ல படாமரைன்னு தானே சொல்றாரு. அப்ப நல்லதுதான் நினைக்க வேண்டியிருக்கு. ஆனால் பரிமேல உரை எடுத்து பார்த்தால் இவருடைய இடைக்கு சிறுத்த இடைக்கு அந்த நிறைய பூக்கள் இவர் இடை தாங்காது, மங்கள பறைகள் ஒளியா அப்படின்னு எழுதுறாரு.
அந்த படாங்கிற வார்த்தையில தான் அந்த நுட்பம் இருக்கு. படா என்றால் ஒளியா, ஒழிக்க மாட்டா அப்படின்னு வருதுங்க. பரிமேலழகர் சொல்ற அது வரைய பார்த்தாலும் மற்றவங்க எழுதுனாங்க. இப்பொழுது அப்புறம் மூவா எழுதினார். மூவா எழுதியதுக்கு அப்புறம் நிறைய பேர் எழுத ஆரம்பித்தார்கள். அவர்களில் சிலர் இந்த குறளை படித்துவிட்டு நுசுப்பிற்கு நல்ல படாமறை நல்ல நல்ல பறைகளா ஒழிக்கும் அப்படிதான் அந்த கேள்விதான் வருது. பரிமேலழகர் உரையில தான் சொல்றார். உண்மை அதுதான். நம்ம அந்த படா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பொருள் சேர்ந்தா அப்படித்தான் இருக்கு. இவர் இப்பொழுது இதை சில பேர் எப்படி எழுதுகிறார்கள் என்றால், சில பேர் பரிமேலழகர் எழுதியது போல நல்ல பறைகள் ஒழிக்க மாட்டா அப்படின்னா, சில பேர் அதற்கு ஒழிக்க மாட்டா என்றால் ஒழிக்கும்னு தானே அடுத்த எதிர்ச்சொல் வரும். அப்ப சாப்பறைகள் தானே ஒழிக்கணும், சாப்பறை ஒழிக்கும் என்று எழுதுகிறார்கள் சிலர். அது உண்மை அல்ல. இதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் இவர் பரிமேலழகர் அதற்கு நிறைய விளக்கம் சொல்லவில்லை. இதை நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது இந்த பெண்ணை உள்ளபடியே வாழ்த்த வேண்டும். ஏனென்றால் நிறைய பூக்களை அணிந்திருக்கிறாள், இடை சிறியதாக இருக்கிறது. இது ஒரு நகைச்சுவை, இது நகைச்சுவையாக இருக்கிறது. இவர் செய்த செயல் என்று எழுதுவதுதான் சரியாக இருக்கும். இது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய செய்தி, மகிழ்ச்சிக்குரிய செய்தி, அந்த பெண்ணை வாழ்த்த வேண்டிய செய்தி. இப்பொழுது பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து பார்க்கிறார்கள். இந்த பெண்ணினுடைய அந்த பூ தலையில அணிந்திருப்பதையும் அவர் இடையையும் பார்த்து எல்லோரும் நகைக்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். நகைக்கிறார்கள் என்றால் வாழ்த்துகிறார்கள், எல்லோரும் வாழ்த்துகிறார்கள், ஊரெல்லாம் சேர்ந்து வாழ்த்துகிறார்கள். நாமும் வாழ்த்துவோம் என்று சொல்லி இதுகாரம் என்னுடைய உரையை கேட்ட சுவைஞர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதோடு, எனக்கு இந்த வாய்ப்பை தந்த திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கத்திற்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.